அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் டே 25 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு நுரையீரல் கிரேவி தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு கொத்து பரோட்டா கடையில் வாங்கியாச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரலை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். வெங்காயத்தோடு வதக்கிட்டு அடுத்து நுரையீரலை கழுவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது இந்த நுரையீரலில் உள்ள கவுச்சி எல்லாம் எடுத்துரும். நுரையீரலை போட்டு நல்லா இஞ்சி பூண்டோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நுரையீரல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நுரையீரல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தயிர் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா, மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். மூடியை போட்டு வேக வச்சிடலாம். 6 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, சூப்பராக வெந்திருக்கு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம், நல்லா திக்காகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக கிரேவியாட்டம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான நுரையீரல் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நுரையீரல் சாப்பிடாதவங்க இருந்தாக்கா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சஹருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், புளியானம், நுரையீரல் கிரேவி, வெள்ளரி பிஞ்சு சலாட். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. உங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நியத்து வச்சோம். தொழுதுட்டு படுத்தாச்சு. அடுத்து இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இஃப்தாருக்கு நான் ஒன்றும் செய்யலை, சரியான தலைவலி, அதனால் வேலையே பார்க்க முடியல. அதனால் கடையில் வாங்கிட்டேன். டேங்க் ஜூஸ், கொத்து பரோட்டா, கடல் பாசி, நோம்பு கஞ்சி, வாட் சம்சா, கீரை,
இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.